ராடிகா, ஏன் உனக்குலாம் ஒரு அறிவுமை இருக்காடி? தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு 2 நாளாக. அதை பற்றி யாராவது கவனிக்கிறியாடி? இது இந்தியாவில், இது World War 3 கொண்டு வர பிரச்சனை என்னன்னு கேட்கலாம் பாரு. பிரியங்காக்கு மணிமேகலைக்கு சண்டைடா. This is the biggest national issue and only you can handle it. கைஸ், நம்ம நாட்டில் ஒரு பெரிய நேஷ்னல் இஷ்யூ போயிட்டுருக்கு. இது ரொம்ப பெரிய நேஷ்னல் இஷ்யூ. நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபைட் இது. இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா முக்கியம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்தியாவோட டெமோக்ரஸியை அப்படியே க்ரஷ் ஆகி உடஞ்சி போயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம். பார்த்துருப்பீங்க, தப்புனே இல்லையே, இவ்வளோ சீரெலாம் போட வேணாம். என்ன பெரிய நேஷ்னல் க்ரைசிஸ் இங்கே ஆகிட்டுருக்குன்னா, பிரியங்கா அக்காவுக்கும் மணிமேகலை அக்காவுக்கும் சண்டை. ரொம்ப பெரிய நேஷ்னல் நியூஸ் இது. ஆக்சுவலி யூஎஸோட பிபிசி அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய இல்லை தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் World War 3 கூட வரும்னு சொல்கிறாங்க. ஒரு 3 மணிமேகலை அண்ட் பிரியங்கா அக்கா ஃபைட்டில் தான் நடக்கும். அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எங்கே எஜிப்ட் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மேலே என்னதான் பேசுகிறீங்க டேய், ஒரு அறிவுமை. நான் இங்கே பிரியங்கா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை மணிமேகலை அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியோ நான் இங்கே பேச வரல. எனக்கு 2 பேர்ட்டையுமே ஈக்குவலாக பிடிக்கும். நான் அவங்கள பிடிக்காது, 2 பேரையும் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே பிரியங்கா அக்காவும் பிரியங்கா அக்காவும் மாகாப்பா அண்ணாவோட அந்த ஹோஸ்டிங்கை பாட்டு தான் நான் இந்த சூப்பர் சிங்கரே பார்க்க ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேர்ட்டையும். அதே மாதிரி மணிமேகலையும் எனக்கு தெரிஞ்சு சன் மியூசிக்லேருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், சன் மியூசிக்கில் அவங்க ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேர்ட்டையுமே ரொம்ப பிடிக்கும். பிரியங்கா அக்காலாம் சுட்டி டிவியில் இருந்தாங்க, எத்தனை பேர்ட்டுக்கு தெரியும்னு தெரியல. அந்த டைம்லேருந்தே எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க ஒர்க்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி தான் மணிமேகலையும். இங்கே 2 பேர்ட்டுக்கும் அக்காலத்து வாங்கலாம் நான் வரல. சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும், யூடியூப் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த எங்கே பார்த்தாலும் அவர் இருந்தாரோ அதே மாதிரி மூக்கொழுகுது. சோசியல் மீடியாவில் எப்படி எங்கே பார்த்தாலும் இவர் இருந்தாரோ, இப்போ எங்கே பார்த்தாலும் பிரியங்கா அண்ட் மணிமேகலை ஃபைட் மணிமேகலை வெளியே வந்துட்டாங்கன்னு. ஆனால் லைக் ஓப்பனான ஒப்பீனியன் என்னென்னா, பெரிய பிரச்சனையில் எல்லாம் பேசவே கூடாது. ஆனாலும் எல்லா கமெண்ட்ஸு கீழேயும் பிரியங்கா அக்காவை பிடிச்சி அப்படி வாங்குறானுங்க. ஆக்சுவலி நீ அந்த இடத்துல இல்லை, ஓகே. கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பிரியங்காவுக்கு ஹேட்டு. நான் மணிமேகலை அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு 2 பேர்ட்டையுமே பிடிக்கும், ஈக்குவலாக பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்களோட பெரிய ஃபேன். அப்படிலாம் இல்லை. இந்த இஷ்யூவில் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கீழே போட்டால் பிரியங்கா அக்கா அப்படி கிழிச்சிருக்கீங்க. நான் உனக்கு கேட்குறேன், டேய், நீ விஜய் டிவியில் இருந்தியா, குக்குட் கோமாளியில் இருந்தியா? இல்லை, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எப்படி ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவேன்? விஜய் டிவியில் இருக்கிறவங்களே அதை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கும்போது பெரிய நியூஸ் சேனல்ஸ்னால் ஏன் அந்த சின்ன சின்ன பிரச்சனை, இந்த டப்பி பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை. அது மணிமேகலை அக்கா எல்லாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவங்க வந்துட்டாங்க போல இருக்குது. இதுதான் நடந்த விஷயம். இது ரொம்ப ஒரு வாரமாக பேச வேண்டிய ஒரு விஷயமும் இல்லை. கிளியராக எக்ஸ்பிளனேஷன் அவங்க வீடியோலேயே கொடுத்துட்டாங்க. சொல்லி இந்த பிரச்சனைலாம் பேசவே கூடாது, ஆனாலும் என்னை பேச வச்சுட்ருக்கீங்களாடே. சரி, ஒரு பக்கம் இப்படி இந்த பிரியங்கா மணிமேகலை மேட்ரு பயங்கரமாக பீக்காக போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அரசியல் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா, பன்னுக்கு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னு சண்டை. பன்னுக்கு ஜிஎஸ்டியில், ஜாமுக்கு ஜிஎஸ்டியில். ஆனால் அது 2 போட்டால் ஜிஎஸ்டி. பெரிய பிரச்சனைன்னா அவர் அன்னபூர்ணா ஓனர் ஃபன்னாக பேசிட்டார். அது பெரிய பிரச்சனைன்னு அவரை கூப்பிட்டு அப்பாலஜைஸ் பண்ணேன். இது சீரியஸான பார்ட் என்னன்னா, இது காலங்காலமாக நடக்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்தியாவில் இந்த செலிப்ரிட்டிஸ் ஒர்ஷிப்
அணில் ஆமைகளுக்கெல்லாம் வயிறு கலக்குச்சுன்னா எப்படி தமிழ்நாடே துடிக்குமோ அந்த மாதிரி இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் சைட்னா இந்த செலிப்ரிட்டிஸ் வர்ஷிப். அவன் வீட்டில் சாவுனாண்டா கூட பார்க்க மாட்டாங்க, ஆனால் செலிப்ரிட்டிஸ்க்கு ஏதாச்சும் ஒன்றுனா முதலால் இறங்கிடுவானுங்க. சரி, இது வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்தியாவில் விடுங்க, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இந்த பண்ணு பிரச்சனை, பிரியங்காக்காவுக்கும் மணிமேகலாக்காவுக்கும் சண்டை, இந்த 2 பிரச்சனையும் தாண்டி தமிழ்நாட்டில் நிறையா நடந்துச்சு, எல்லாம் யாருக்குமே தெரியல. டீனேஜர்ஸ் ட்ரவுனாக இறந்துருக்காங்க. இந்தியாவில் கொல்கட்டா கேஸ் என்னாச்சு, அந்த கேஸ்லாம் வரும்போது ஒரு வாரம் ஹைப்பாக இருந்துச்சா, 2 வாரம் ஹைப்பாக இருந்துச்சா, 1 மாதம் ஹைப்பாக இருந்துச்சா, அதுக்கப்புறம் என்னாச்சு அதை பற்றி பேச்சு மூச்சு ஒன்றுமே வரல. இப்போ பாருங்கள், அந்த கொல்கட்டா கேஸ் என்னாச்சு சொல்லுங்கள். இப்போ இந்த கிட்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இது வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஒரு எவ்வளவோ நடந்துச்சு, இந்த ஒரு பாஸ்ட் 4 டேஸில் எவ்வளவோ நடந்துச்சு. ஆனால் எல்லாம் கேட்குங்க யாருமே இல்லை. செலிபிரிட்டிஸ்க்கு ஏதாச்சும் சொன்னால் மட்டும் இறங்கி குட்டு போடுறதுக்குலாம் இங்கே ஆள் இருக்குது. இல்லை நீ ஏன் பேசுகிற அப்படின்னா நாட்டுப்பற்று கேட்டிலாம் இல்லை. இது பேசி ஆகிற விஷயம், இது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோதான். இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் எங்கே போனாலும் இப்போது லைக் இதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இதை பேசணும்னு நினச்சேன், ஸோ பேசிட்டேன். இதோட பெரிய பிரச்சனைனா ஏதோ எரிக்கல்லாம் வந்து ஒழுகுமாமா. அதனால் அடுத்த வீடியோவில் எரிக்கல் ஒழுகாமல் நம்ம எல்லோரும் இருந்தோம்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய்.